நமச்சிவாய். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் நமச்சிவாய் வாழ்த்துக்கள். அசுர பலம் பெறும் ஆவணியில் அசுர பலம் பெறும் அசுப கிரகங்கள். அது என்ன அசுர பலம்? அல்லது பலம் பெறும் தீய கிரகங்கள் அப்படி கூட வச்சுக்கலாம். இந்த ஆவணி மாசத்துல செவ்வாயும் சுக்கிரனும் மிதுனம் கன்னின்னு சொல்லக்கூடிய புதனுடைய வீட்டில் அமைகிறார்கள். பொதுவாக புதனுடைய வீட்டில் அசுப கிரகங்கள் இருந்தால் அது அவ்வளவு சிறப்புடையது அல்ல. ஒரு பேரு புகழ் இதெல்லாம் வாங்கி கொடுக்கும். அவங்க பெரிய ஆளாக இருப்பாங்க, வெளிநாடுகளில் இருப்பாங்க, கடல் கடந்து போயிட்டு கொடிகட்டி பறந்து வாழ்வாங்க. ஆனாலுமே கூட அவங்க அவங்க வாழ்க்கையில் அடிக்கடி சில திருப்பங்கள் வந்து சேரும், மாற்றங்கள் வந்து சேரும். ஒரு மன மகிழ்ச்சி இருக்காது, ஒரு மனசில் ஒரு நிம்மதி இருக்காது, தேவையில்லாத கஷ்ட நஷ்டங்கள், அப்புறம் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஒரு லெவல் வரலும் வளர்ந்துருவாங்க, அந்த லெவலுக்கு மேலே அவங்க கிராஸ் பண்ண முடியாது. ஒன்றுமே இல்லாமல் இருந்த சமயம் நான் ஜீரோவாக இருந்தேன், பட்டு கிடுகிடுன்னு ஒரு 5-10 வருஷத்தில் ஒரு நல்ல ரேங்க், ஒரு நல்ல இடத்த ரீச் பண்ணிட்டேன். சொந்த வீடு, வாசல், 2-3 சொத்து எல்லாமே இருக்குது. பட் இதை கிராஸ் பண்ணி நான் மேலே போகணுன்னு நினைக்கிறேன், பட் அது முடியல. இங்கே தான் நான் அடி வாங்குறேன், வாங்குறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போது மிதுனம் கன்னியில் செவ்வாய் சுக்கிரன் இருந்தால் அவங்களுக்கு என்ன ஆகுதுங்க? வாழ்க்கையில் பல தடைகள் ஏற்படுகிறது. இது யாருக்குன்னா மிடில் கிளாஸ், அதை கிராஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இது பொருந்தும். அதே போல் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், ஒரு ஸ்டார்டிங் ஏஜ் ஒரு 24 வயசு 27 வயசு, வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு துடிக்கிறாங்க பார்த்தீங்களா பசங்க, அவங்களுக்கும் இது பொருந்தும். வயோதிக பருவத்திற்கு இது பொருந்தாது. அப்போ மிதுன செவ்வாய் கன்னி சுக்கிரன், இதோட கூட சனியுடைய பார்வை. சனிக்கு கேந்திரத்தில் 3 கேந்திரங்கள். சனிக்கு 1, 4, 7, 10ஆம் அதிபதி 5. அப்போ 4 சனிக்கு 4 கேந்திரமும் வேலை செய்யுது. அது இப்போ எப்படி எடுத்துக்கலான்னா, பலம் பெறும் அசுப கிரகங்கள். இது பலம் பெற்றதுன்னா ஒரு சில இடங்களில் உங்கள் ஜாதக பிரகாரம் அது விபரீதமாக ராஜயோகத்தையும் கொடுக்கும், விபரீதமான மாறுபட்ட தலைகீழான பலன்களையும் அது கொடுக்கும். இதில் 50% இருக்கும், அதில் 50% இருக்கும். இதெல்லாம் உங்கள் பர்த் சார்ட், உங்களுடைய பிறவி. இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, அந்த தசாபுத்தி உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கா? ஃபேவரபுளாக இருந்தால் அடித்து தூள் கிளப்போம், தட்டி தூக்கும், நல்லா அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும், வாரி வழங்கிடும், நல்லபடியாக கொண்டு போகும், மன மகிழ்ச்சி, ஒரு ஏற்றம், அது எல்லாமே வந்துடும். சப்போஸ் அந்த தசாபுத்தி நல்லா இல்லாமல் இருக்குனாக்கா, நான் சொன்னதுக்கு அப்படியே ஜஸ்ட் அகைன்ஸ்டாக மாறுபட்ட பலன்களை அது கொடுத்து விடும். அப்போ இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. இதில் இந்த செவ்வாய் சுக்கிரன் குரு சனிக்கு கேந்திரங்களில் இருக்கக்கூடிய அசுப கிரகங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். மெயினாக இதில் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ண, ரோடு பில்டிங்கு அல்லது ரோடு ஒர்க்கு, இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம், மெட்ரோ, அது மாதிரியான அரசு கான்ட்ராக்டு, ட்ரைனேஜ் கான்ட்ராக்டு, அந்த மாதிரி கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பஞ்சாயத்தில், அது மாதிரி கான்ட்ராக்ட் பிஸ்னஸில் ரோடு கான்ட்ராக்டில் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க. அப்போ பில்டர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு, கனிம வளங்கள், அதே போல் மெடிக்கல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, மெடிக்கல் ஃபீல்டு, ஃபார்மா ஃபீல்டு, அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க, ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவங்க, சிஇஓவாக இருக்கக்கூடியவங்க, அதனுடைய முதலாளிகள், இதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆட்டம் காமிக்க போகிறாரு, ஒரு பயம் காட்ட போகுது. அப்போ இது போக தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள். சிம்ம ராசி என்பர்களே, ராசிநாதன் ஆட்சி பலம் பெறுகிறார். இந்த மாதம் முழுவதும், ஆகஸ்ட் 15 ஆவணி மாதம் முழுவதுமே ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார். இது ஒரு விஷயம் போகிறோம். கடகராசிக்கு நம்ம சொல்ல முடியாது ஆட்சி பலம் பெறுகிறார் அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஒரு 2 நாள் தான், டெம்பரவரி தான் அது. ஆனால் சிம்ம ராசி என்பர்களே, உங்களுக்கு அப்படி கிடையாது. 1 மாத காலம் உங்களுக்கு யோகமான காலம், ஒரு அதிர்ஷ்டமான காலம். இந்த சமயத்தில் நீங்கள் எதிரியை போய்
அங்கே டார்கெட் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் வின் பண்ணலாம். நான் எழுதி கொடுப்பேன் சிம்ம ராசி தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு. இதுவே அடுத்த மாதம் நான் கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அப்போது சிம்ம ராசி நேயர்களே, ஜெயிக்கக்கூடிய மாதம். எப்பேற்பட்ட யுத்தத்துக்கும் நீங்கள் வெறும் ஆயுதமே இல்லை நிராயுத பணியாக போய் நின்னா கூட நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. சிம்ம ராசிக்கு இந்த மாதம் ஜெயிக்கக்கூடிய மாதம். அது கோர்ட்டு கேஸாக இருக்கலாம், சொத்து வழக்குகளாக இருக்கலாம், மேல் வீடு கீழ் வீடு அல்லது சொத்து பாகப்பிரிவினைகள், அது ரிலேட்டடாக அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கிங்க அங்கம் பங்காளிகள் எல்லாம் வரக்கூடிய பிரச்சனைங்க, சித்தப்பா பெரியப்பாவில் வரக்கூடிய பிரச்சனைங்க, மாமனார் மாமியார் சொத்து, அப்போ சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து, இதிலெல்லாம் நீங்கள் எப்போ போனீங்கன்னாக்கா இந்த மாதம் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய மாதம் சிம்ம ராசி அன்பர்களே. ஆனால் அதுக்கு தெய்வ சக்தி தெய்வ வழிபாடு மிக அவசியம். கண்டிப்பாக பரிகாரங்கள் கை கொடுக்கும். இப்போ சிம்மராசியை பொறுத்தவரையிலும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, வம்பு வழக்குகள் இருக்குது, ஒரு என்கொயரி இருக்குது, ஒரு ரைடு இருக்குனாக்கா அவங்க கண்டிப்பாக ஒரு அஸ்திர ஹோமமோ அல்லது ஒரு பகலாமுகி அல்லது ஒரு ராஜமாதங்கி அல்லது ஒரு வாராகி ஹோமங்கள் அந்த மாதிரிலாம் செஞ்சால் தான் நீங்கள் அதாவது ஒரு சத்து சம்ஹாரம், திரிசதி இந்த மாதிரியான வழிபாடுகள் யாகங்கள் செய்வீர்களேயானால் இதெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்யலாம், உங்கள் கம்பெனியில் செய்யலாம், உங்கள் ஃபேக்ட்ரியில் செய்யலாம், உங்கள் ஆஃபீஸில் பண்ணலாம், தொழில் இடமா இருந்தால் தொழில் இடத்துல பண்ணலாம். அப்போது பரிகாரங்கள் யாகங்கள் கை கொடுக்கும். கை கொடுக்குன்னு இல்லை, ஜெயிக்கும், நின்று பேசும், அதுதான் முக்கியம். அப்போ இந்த மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள் எந்த மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் இந்த மாதம் அது சரியாகும். நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் நடைபெறும். போய் எல்லாருக்கும் நினைக்கிறது நடக்காது இல்லையா, யாராக இருந்தாலும். அப்புறம் தெய்வம் எதுக்கு இருக்குது. ஆனால் சிம்ம ராசிக்கு இந்த மாதம் நீங்கள் நினைக்கிறது நடக்கும். ஒரு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது சிம்ம ராசி அன்பர்களே. அதே போல் 9ஆம் அதிபதி பாக்யாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறார். பார்க்கணும், ஆவணி மாதம் லாபாதிபதி எங்கே இருக்காருங்க, 2வது வீட்டில் தனஸ்தானத்தில் இருக்கிறார். இப்போ இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு. 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் 11வது வீட்டில் இருக்கார். இது ஒரு மிகப்பெரிய யோகம். லாபம் அதிகரிக்கும், அதிர்ஷ்டம் அதிகரிக்கும், நீங்கள் கேட்ட இடத்துல உங்களுக்கான நல்ல நேரம் அதிகரிக்கும், கொஞ்சம் எக்ஸ்டன் ஆகும். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் டைம் தரலாம், ப்ரீத்திங் டைம் தரலாம். நீங்கள் இத்தனை தேதி கூட பணம் கட்டணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். சரி பண்ண ஒரு 10 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோ, பண்ண ஒரு 20 நாள் தான் உனக்கு டைம் நீங்கள் கொடுத்தணும், அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அப்போ நல்ல நேரம் அதிகரிக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ இதை போல் உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டத்தில் விட்டு வெளிவரக்கூடிய கால நேரம். அது குடும்ப கஷ்டமாக இருக்கலாம், குடும்பத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களாக இருக்கலாம், அல்லது பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான கஷ்டங்களாக இருக்கலாம், அல்லது வேலை சம்பந்தப்பட்ட இடத்துல வேலை செய்கிற இடத்துல உள்நாடோ வெளிநாடோ வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களாக இருக்கலாம். தொழிலில் வரக்கூடிய கஷ்டங்கள், தொழில் செய்கிற இடத்துல பிஸ்னஸில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள். அதே போல் மெயினாக மனசில் வரக்கூடிய பயம். அப்போ என்னதான் மனசில் வரக்கூடிய பயங்களாக இருந்தாலும் அநேக கஷ்டங்களாக இருந்தாலுமே கூட சிம்ம ராசி என்பர்களே இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதம். நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக அந்தந்த தேவதைகளை பிடிச்சி உங்களுக்கு இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, உங்கள் ஜாதகத்துக்கு எந்த தேவதையை நீங்கள் செய்யணும், என்ன மாதிரியான ஹோமங்கள் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு செய்வீர்களே ஆனால் உங்கள் வீட்லேயோ இடத்துலையோ ஆஃபீஸ்லேயோ கம்பெனிலேயோ ஃபேக்ட்ரிலேயோ செய்வீர்களே ஆனால் நான் எழுதி கொடுக்குறேன் 50% அட்லீஸ்ட் 100%ங்கிறத 50% நன்மையாவது நடைபெறும்னு அடித்து சொல்லுகிறேன். அப்போ அந்த அளவுக்கு இந்த மாதம் செவ்வாய் சுக்கிரன் இடமாற்றங்கள், அசுப கிரகங்கள் பலம், இதையெல்லாம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் என்பதை போல சிம்ம ராசிக்கு நல்ல யோகத்தை அதிர்ஷ்டத்தை தருகிறது. அப்போ குடும்பத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.